வணக்கம். மாம்ஸ் புக் சேனலில் இன்றைக்கி பேபி ஃபாஸ்ட் ஃபுட் ரெசிபீஸில் ஆப்பிள் பியூரி பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு நம்ம சாலிட் ஃபுட் கொடுக்க ஆரம்பிக்கும் போது ஆப்பிள் பியூரி நம்ம கட்டாயம் சேர்த்துக்கலாம். ரொம்ப எளிமையான உணவு, அவங்களுக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடியது. அதில் நார்ச்சத்து இருக்கிறதுனால அவங்களுக்கு டைஜஸ்ட் ஆகும், கான்ஸ்டிபேஷன் ஆகாமையும் பார்த்துக்கும். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஹெல்தி ஆப்ஷன் ஆப்பிள் பியூரி. ஆப்பிள் வாங்கும்போது அது நல்ல மாவு ஆப்பிள்னு கேட்டு வாங்குங்க. நம்ம ஊர் பழக்கடைகள்லேயே குழந்தைக்கு கொடுக்கறது மாவு ஆப்பிள்னு கேட்டால் இந்தியன் ஆப்பிள், சிம்லா ஆப்பிள்னு வைப்பாங்க. அது கொஞ்சம் ஸ்டீம் பண்ணி கொடுக்கும்போது நல்லா மாவு மாதிரி மசிச்சு வர்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஆப்பிள் எடுத்துக்கோங்க, நல்லா கழுவிட்டு தோலை சீவிடுங்க. இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. ஆப்பிளை ஸ்டீம் பண்ணி கொடுக்கறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். இல்லை தண்ணியில் கொதிக்க வச்சு கொடுக்கலாம். இந்த ரெண்டு விதத்துலேயும் கொடுக்கலாம். ஆனால் பெஸ்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா ஸ்டீம் பண்ணுறது தான். உங்ககிட்ட ஸ்டீமர் இருந்ததுன்னா ஸ்டீமரில் ஆப்பிளை வச்சு கீழே தண்ணியை வச்சு கொதிக்க வச்சிங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் ஸ்டீம் ஆகிடும். அப்படி இல்லைன்னா நம்மளுடைய நார்மல் இட்லி தட்டில் இந்த மாதிரி வச்சு நீங்கள் வேக வச்சு கொடுக்கலாம். தண்ணியில் கொதிக்க வச்சு கொடுக்கும்போது அதோடைய சத்துக்கள் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். மூணாவது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன், குக்கரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 2 விசில் விட்டு கூட கொடுக்கலாம். பட் மேக்ஸிமம் ஸ்டீம் பண்ணி கொடுங்க. இது மாதிரி ஸ்டீம் பண்ண ஆப்பிள் எடுத்து மத்து வச்சு நல்லா மசிச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். மிக்ஸி யூஸ் பண்ணவே கூடாது. ஏன் மிக்ஸி யூஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ ஆப்பிள் பியூரி ரெடி ஆகிடுச்சு. பேபியோட ஃபர்ஸ்ட் ஃபுட். ஆரம்பிக்கும் போது 1 டேபிள் ஸ்பூனில் ஆரம்பிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஆப்பிள் பியூரி ரெடி.